நாகப்பட்டினம் அருகே தங்களுக்கு சொந்தமான வீட்டை போலி பத்திரம் தயாரித்து அபகரிப்பது குறித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் கை குழந்தைகளுடன் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் அருகே வரத்தூர் சிக்கல்பத்து காளியம்மாள் கோவில் தெருவைச் சேர்ந்த முதியவர் ராமச்சந்திரன் என்பவர் தனது மனைவி ராணி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். தனது தந்தை பெயரில் உள்ள இந்த வீட்டை காவல்துறையில் பணிபுரிந்து வரும் தனது சகோதரன் ரவி என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து வேறொரு நபருக்கு விற்றதாக ராணி தெரிவித்துள்ளார். இதனால் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டை காலி செய்யுமாறு ராணி மற்றும் அவரது குடும்பத்தை வற்புறுத்தியுள்ளார். இதுகுறித்து ராணி வாரிசுதாரர்களான பத்மா, லதா உள்ளிட்டோர் வேளாங்கண்ணி காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் தங்களது பேர குழந்தைகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.